கோயம்புத்தூர் சவுத் வந்து இந்த தடவை ஃபோக்கஸ் பண்றீங்க. இது வந்து மேஜரா ஒரு அர்பன் ஏரியாவா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்க? இப்போ கோயம்புத்தூர் சவுத்துக்கான தேவைகளா என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க கடந்த 5 ஆண்டுகள் திமுக தான் இதுல இருந்திருக்கு. ஸோ அவங்க இதுல என்ன சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆகுறாங்க? என்ன விஷயங்களை இன்னும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க? கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 2021 எலெக்ஷன்ல ஒரு தொகுதி கூட நாங்கள் ஜெயிக்கல. கோயம்புத்தூர்ல புறமே எதிர்க்கட்சி ஜெயிச்சிருக்காங்க. நான் முதலமைச்சர் அப்படி பார்க்கல. எதிர்க்கட்சி எம்எல்ஏன்னு பார்க்கல. நிறைய திட்டங்கள்ல கோயம்புத்தூர் செம்மொழி பூங்காவா இருக்கட்டும், பெரியார் அறிவுலகமா இருக்கட்டும், அவினாசி சாலையில் ஜிடி நாயுடு மேம்பாலமா இருக்கட்டும். ஜிடி நாயுடு அவங்களும் பிளான் பண்ணது தானே? ஜிடி நாயுடு அவங்க பிளான் பண்ணாங்க, நீ எக்ஸிக்யூட் பண்ணீங்க. கிடையவே கிடையாது. அவங்க முன்னாடியே பிளான் பண்ணாங்களா சார்? எக்ஸிக்யூட் பண்ணது நீங்க இல்லைன்னு சொல்லல. இல்ல என்ன பிளான் பண்ணான்னு சொல்லுங்க சார். அப்படி ஒரு ஃபிளைஓவர் வேணும்னு ஏடிஎம்கே பீரியட்ல பிளான் பண்ணாங்களா இல்லையா சார்? சரி, என்ன எவ்வளவு செலவு பண்ணிருந்தாங்க சொல்லுங்க. எவ்வளவு ஜியோ ஆட்சி மாறி இருக்கலாம், அவங்க பிளானே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. கட்டுனதே நாங்க தான் சார் கட்டணும். ஒரு விஷயம் சார், 1800 கோடி ரூபாய் பாலம், 1800 கோடி பாலம். அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க, என்ன செலவு பண்ணாங்க? வெறும் 80 கோடி ரூபாய் அவங்க கலந்து செலவு பண்ணாங்க. நீங்க பண்ணீங்கிற மாற்றுக்கருத்து வைக்கல. பட் ஸ்டார்டிங் இனிஷியல் பிளான் அவங்களோட இருந்தது, நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அதுல ஒண்ணுமே முழுக்க வந்து நீதிமன்றத்துல கேஸ் இருந்துச்சு. அந்த கேஸ் எல்லாம் ஒன்னொன்னா ஒரு கேஸா முடிச்சு அதுல கிரெடிட் உங்களுக்கு தான். அரசாங்கத்துல முழுக்க அதாவது வந்து ஒரு திட்டத்தை வந்து ஒரு ஜியோ போட்டதுனாலே அதுல உரிமை கொண்டாட முடியாது. நீதிமன்றத்துல வந்து வழக்கெல்லாம் முடிச்சு அந்த பாலத்தோட வேலைகள் முடிச்சு திறந்து வச்சு எங்க முதலமைச்சர். அதனால முழுக்க நாங்க வந்து அதுல எல்லாம் ஒன்றும் மாற்று கருத்துக்கெல்லாம் போகல. வெஸ்டர்ன் பைபாஸ் 250 கோடி ரூபா நாங்க தான் போட்டோம். ஜியோ போட்டதுல இருந்து நாங்க தான் வேலையை எடுத்து நாங்க தான் முடிச்சோம். ஏர்போர்ட்டுக்கு 1352 விரிவாக்கம் எங்க முதலமைச்சர் தான் நிதி கொடுத்தாங்க. கம்ப்ளீட் எடுத்து இப்போ ஏர்போர்ட் அத்தாரிட்டியில நிலத்தை ஒப்படைச்சிருக்கோம். இப்படி நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க.